அந்த போன போயிட்டு காட்டல் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஏதாவது ஆபத்து நடக்கக்கூடிய ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குது. அவங்க பாசையில பார்த்துட்டு உடனே தகவல் கொடுக்கும். தகவல் கொடுத்தோடனே அவங்களுடைய முதல் 2 காவலாளி வந்து வருவாங்க. காட்டில் எந்த ஆபத்து இல்லைன்னு உடனே தகவல் கொடுக்கும். இப்ப 2 காவலாளிக்கு போறாங்க. முதல்ல 2 காவலாளிக்கு போறாங்க. காட்டுக்குள்ள போறாங்க. அடுத்தது பூஜாரி போவாரு. அவர் வந்து நொண்டி பூஜாரி போயிட்டு இருப்பாரு. அது கூட ராஜா போவாரு. ராஜா தன்னுடைய யானை மேல உட்காந்து போவாரு. இப்ப வந்து போயிட்டு உடனே அடுத்தது 2 ஃபாரினர்ஸ் வந்து அந்த காட்டுக்குள்ள வராங்க. என்ன பண்ணாங்கன்னா டூர் பார்க்க வராங்க, பிக்னிக் கேஸ்க்கு வராங்க. 2 ஃபாரினர்ஸ் அவங்க வந்து சைக்கிள்ல வராங்க. இந்த காட்டுல இருக்கிறவங்க எப்பயுமே சைக்கிளை பார்த்தது இல்லை. அந்த ஃபாரினரோட ட்ரெஸ்ஸும் பார்த்தது அந்த மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து இலக்கணம் தான். ஆனா அவங்க வந்து ஃபாரினர்ஸ்ல வந்து அவங்க பார்த்த உடனே அவங்க ரியாக்ஷன் பண்றவங்க தான் அடுத்தது. 2 ஃபாரினர்ஸ் வராங்க. அது டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்து ஒரு போட்டோலாம் எடுப்பாங்க. அந்த ஃபாரினர்ஸ் போன உடனே அவங்க போயிட்டு மலைங்கெல்லாம் பார்த்து அதிர்ச்சியா போட்டோலாம் எடுப்பாங்க. திடீர்னு அந்த பூனை வந்து போயிட்டு சைக்கிளை பார்த்துருது. பார்த்த உடனே அந்த பூனை சைக்கிள் வந்து பார்த்த உடனே அந்த பூனைக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது. ஏதோ பெரிய மிருகம் போல இருக்குது, நமக்கே ஒன்றும் புரியல, நம்மளை சாகடிக்கு வந்து போல சொல்லிட்டு அந்த சைக்கிளை பார்த்து இது அந்த சைக்கிள் சாகடிப்பாங்க. அது மிருகம் நினைச்சு அந்த பூனை வந்து சாகடிப்பாங்க. உடனே அந்த ஃபாரினர்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. ஃபாரினர்ஸ் வந்து பூனையை பார்க்கறாங்க. பார்த்த உடனே அந்த பூனையை வந்து ஃபாரினர்ஸ் வந்து சுட்டுறாங்க. சுட்ட உடனே அந்த பூனை தப்பிச்சு வந்து ராஜா கிட்ட சொல்லுது. சொன்ன உடனே தூக்கி வந்துடுறாங்க. பூஜை பண்ணி உடனே அவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்கள சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அங்க 2 ஃபாரினர்ஸ் வந்து காட்டு ராஜ்யத்தில் இருக்கிற ராஜா எல்லாம் சேர்ந்து அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ரத்தத்தை எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது அவங்களுடைய யாகத்தை முடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு யாகத்தை முடிக்கிறாங்க.